மகாபெரிவாச்சன். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் எழுதும் பொழுது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டோம் இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட இஸ், ஆம், ஆர் அது தெரிஞ்சு போச்சு. திஸ், தட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தீஸ், தோஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ப்ரிப்போசிஷன் அதை யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் கொஸ்டின் ஃபார்மேட் நம்மளுக்கு வந்துருச்சு. இது எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அந்த வேர்ப் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு மிஸ்டேக் வருது. ஸோ சிங்குலர் வர்ற இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வர்ற இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளே அப்படிங்கிற ஒரு வேர்ப் எடுக்கிறேன். இப்போ இதில் சிங்குலர் ப்ளூரல் எப்படி நம்ம பார்க்குறது, சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ சிங்குலர் வரும் பொழுது நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வேர்போட எஸ் சேர்க்கணும். இப்போ இதில் சிங்குலர் என்ன வருது, ஐ, ஹி, ஷி, இட். இந்த ஐ எப்போவுமே ஒரு எக்ஸப்ஷன். இது அப்படியே வேர்பில் சிங்குலராகவே நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். எப்படி ப்ளூரல் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு அந்த வேர்பை அப்படியே போட்டுருவோம். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், ஐ ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு போட்டுறேன். அப்போ ஹீ, ஷீ, இட்டு தான் சிங்குலர் சொல்லியிருக்கமா. இப்போ இதில் வேர்போட எஸ் சேர்க்கணுமா. இப்போ நான் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஹீ பிளேஸ் ஹாக்கி, ஷீ பிளேஸ் கொக்கோ, இட் பிளேஸ் சீசா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, வி, யூ, தே. இது எல்லாமே ப்ளூரல். யூங்கிறது சிங்குலருக்கும் ஒரே ஃபார்மேட் தான், ப்ளூரலுக்கும் ஒரே ஃபார்மேட் தான். அப்போ வி ப்ளே ஸ்விங், யூ ப்ளே ஹைட் அண்ட் சீக், தே ப்ளே இன் தி கார்டன். வந்துச்சா. இப்போ இதுதான் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில வேர்புக்கு எஸ் மட்டும் சேர்க்க மாட்டோம், இஎஸ் அப்படிங்கிற வேர்டு சேரும். சரியா. இப்போ கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எங்கே சேர்க்குறேன் அப்படின்னா, ஹீ, ஷி, இட்டில் தான் நான் சேர்க்க போகிறேன். அப்போ ஹீ கோஸ் டு ஸ்கூல். இப்போ இங்கே கோஸில் என்ன சேர போகுது அப்படின்னா, ஜிஓவோட இஎஸ் சேர்க்குறோம். அப்போ ஹீ கோஸ் டு ஸ்கூல், ஷி கோஸ் டு த லைப்ரரி, இட் கோஸ் டு த பிளே கிரவுண்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடங்கள் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஆக இனிமேல் சென்டென்ஸ் எழுதும் பொழுது அந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இது எழுதிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஐஎன்ஜி சேர்த்தும் எழுதுகிறோம். பிளேயிங் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா. அப்போ அதே தான், ஐக்கு பக்கத்தில் ஆம் போட்டு ஐஎன்ஜி, ஐ ஆம் பிளேயிங். விங்கிறது ப்ளூரல், அப்போ வி ஆர் பிளேயிங். யூங்கிறது ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுமே, அதுக்கு ஆர் தான். அப்போ யூ ஆர் பிளேயிங். அப்போ ஹீ, ஷீ, இட்டுக்கு இஸ் சேர்க்கணும்னு சொல்லமா. அப்போ ஹீ இஸ் பிளேயிங், ஷீ இஸ் பிளேயிங், இட் இஸ் பிளேயிங். தேங்கிறது ப்ளூரல், அப்போ தே ஆர் பிளேயிங். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ ஐஎன்ஜி சேர்த்தா என்ன மீனிங் அப்படின்னா, இது ஒரு கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ நான் பிளேஸ்ன்னு சொல்கிறதுக்கும் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கவனிக்கலாமா. அப்போ ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறப்ப அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பாய் சொல்கிறேன், சரியா. அந்த ஸ்டூடெண்ட்டோ யாரோ ஒருத்தர் அங்கே விளையாடிட்டு இருக்கார். அப்போ ஹீ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னா அவர் விளையாடுகிறார். ஆனால் நான் சொல்கிறப்ப விளையாண்டுட்டு இருக்காருன்னா கிடையாது. அந்த பிக்சர் ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னா ஹீ பிளேஸ் ஃபுட்பால், சரியா, அப்படி சொல்கிறது. ஆக கண்டினியூஸ் அப்படிங்கிறது நான் சொல்லும் பொழுது அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம நிறைய என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கண்டினியூஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணும். அதனால் தப்பு கிடையாது. சில இடங்களில் நம்ம கிராமட்டிக்கல் பார்க்கும் பொழுது மட்டும் இந்த விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோம். மகாபெரிவாச்சன்.